ஹே ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அவங்களுக்கே தெரியும் கிராணி வீடியோ தான். கிராணி வீடியோவில் நம்ம மித்தை பஸ் பண்ண போகிறோம். என்னதுன்னா கிராணி உள்ளாரையே இருக்கிற மாதிரி, அதாவது எந்த இடத்துலையும் நவுறாமல் ஒரே இடத்துலையே இருக்கிற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். இது ரொம்ப ஈஸியான ட்ரிக்கு தான். நான் இது யூடியூப்பில் தான் பார்த்தேன். அதனால் நம்மளும் வீடியோ போடுவோம், எல்லோரும் போடுறாங்கன்ட்டு நானும் போடலான்னு வந்தேன். அப்படியே நம்ம எஸ்கேப்பும் ஆகலாம். கிராணியை அப்படியே ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு இப்போ டே 1 காமிச்சிருச்சு. ஐயோ என்னென்னலாம் நடக்க போதோ தெரியல. வந்துட்டோம். என்ன பண்ணுறோன்னா ஒன்றும் பண்ண வேணாம் கைஸ். நேராக போயிட்டு இந்த ஃப்ளவர் வாஷை எடுத்து கதவு திறந்து விட்டுட்டு இந்த ஃப்ளவர் வாஷை இப்போ தூக்கி கிடாசணும். இப்படிப்பட்ட ஒரு வீட்டுக்கு எதுக்கு இந்த பெரிய ஃப்ளவர் வாஷ்? கிளவி வருது. வாடி வாடி கிளவி, வாடி வாடி கிளவி தவறா வரட்டும். சொட்டை கிளவி சொட்டை குளிர்ச்சியாக இருக்கா? சொட்டை கிளவி யாரும் இனிமேட்டுக்கு இல்லை கைஸ், வெறும் ஐபிஜி தான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாதிரி ஆதரவு கொடுங்க. இது ஒரு 40-50 வாட்டி இதே மாதிரியே செஞ்சிங்கன்னா அவ்வளோதான் கைஸ். யாராலையும் உங்களை தடுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அவ்வளோதான். பாருங்கள், வாயை பொழந்துக்கிட்டு எப்படி நிற்கிது பாருங்கள். கிராணி நல்லா இருக்குது. இந்த ட்ரிக்கு தான் கைஸ், சூப்பராக இருக்குது. இந்த கிளவிக்கு இல்லை, நான் கேட்குறேன், இந்த கேவலமான வீட்டுக்கு பெயிண்டே அடிக்காத வீட்டுக்கு எதுக்கு இந்த வாசு கேட்குறேன். கைஸ் இங்கே பாருங்கள், வாயில் பல்லே இல்லை பாருங்கள். யாரையும் கடிச்சு வச்சிருக்கு. கிளவி சொட்டையை காட்டேன். சொட்டையை காட்டுறி. சொட்டையை காட்ட மாட்டேங்குது. இந்த புக்கு தூக்கி போட்டான் தூக்கி கிடாசிடுவேன். பார்க்குறியா தூக்கி போட்டுண்டி. கிளவி முழுமையாக சொட்டையை காட்டு. நான் தூக்கி கிடாசேன். கொஞ்சம் கூட அறிவே இல்லை உனக்குலாம். சொட்டையை தானே காட்ட சொன்னேன், வேற என்ன காட்ட சொன்னோன்னே. கண்ணு பாருங்க, நல்ல கண்ணு. என்ன பண்ண கண்ணு? நீயே பிச்சை எடுத்துட்டியா என்ன? கண்ணு இருக்கு கைஸ், ஆனால் வெள்ளை கலரில் இருக்கு, என்னன்னு தெரியல. சரி வாங்க, இந்த மூஞ்சியை பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், எஸ்கேப் பண்ணுற வழியை பார்க்கலாம். ஆனால் சொட்டையை காட்டினா நல்லாயிருக்கும். சொட்டையை மட்டும் காட்ட மாட்டேங்குது. ஏன்னா குளிர்ச்சியாக இருக்கும் கைஸ். குளிர்ச்சி. சொட்டையை பார்த்துட்டாலே குளிர்ச்சி தான். நம்ம என்ன பண்ணுறது பாருங்க, இப்படிலாம் பார்க்குது பாருங்க. சரி நம்ம எஸ்கேப் பண்ணலாம். இந்த பாத்ரூமை திறந்து பார்த்தால் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. என்ன பண்ணுறோம், அப்படியே எப்படி பாருங்க, நான் இப்படி பார்க்குது பாருங்க. அப்படின்னு வாயை திறந்துக்கிட்டு பார்க்குது. அதுவும் இருக்கிறதே 4-5 பல்லு தான் இருக்குது. மண்டையில் முடிதான் இல்லைன்னு சொல்லி நம்ம நினச்சிட்ருக்கோம். மண்டையில் முடியும் சேர்த்து இல்லை, மூளையும் இல்லை. முடியும் இல்லாத கிராணி, மூளையும் இல்லாத கிராணின்ற மாதிரி தான் இருக்குது. எப்படி பார்க்குது பாருங்க. வரல பாருங்க கைஸ். இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் என்னதுன்னா, கிராணியை கொல்லாதீங்க. இந்த மாதிரி கிளிச் பண்ணிவிட்டு கொன்னிக்கிட்டிங்கன்னா கிராணி காணா போயிடும். அப்புறமேட்டிக்கு திருப்பி நீங்கள் செத்து டே 2 அப்படின்னு காட்டோம்ல, அந்த டைம் நீங்கள் போனீங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் செத்துருவீங்க. ஏன்னா அது திருப்பி உசுரோடு வரும். நீங்கள் திருப்பி கிளிச் பண்ணுறதா இருக்கும். அவ்வளோதான். ஒரு காய்ச்சல் கிடச்சிருக்கு, போகலாம். அப்புறம்னா இப்போ புக்கு இருக்குது. இந்த புக்கு திறந்து விட்டுருலாம். அந்த கீ கிடச்சிரும். இந்த கீ கிடச்சிச்சினாக்கா நம்ம ஐயோ அது வேறு எங்கே போகணும்? அந்த ரூமா? ஓகே போகலாம் வாங்க. நேராக போனீங்கன்னாக்கா அந்த இடத்துல ஒரு இது இருக்கும், அது மட்டும் ஆன் பண்ணி விட்டுருணும். ஆன் பண்ணிட்டீங்கனாக்கா நேராக போயிட்டு அதை திறந்து விட்டுட்டு இப்போ அதை வச்சிட்டோன்னா அந்த கிளவி செத்துடும். சாவாது, உயிரோடு அப்படியே முழிச்சிட்ருக்கோம். அதை நம்ம அப்படியே கீழே போயிட்டு இதை தள்ளி விட்ருவோம். வாங்க தள்ளி விட்டோன்னாக்கா அந்த கிளவி இப்போ வர்ற சவுண்டு மட்டும் கேட்குங்க. கடப்படன்னு அந்த கிராணி துரத்துச்சுன்னா ஒரு சவுண்டு வரும்ல, அது மட்டும் கேட்கும் உங்களுக்கு, நல்லாவே கேட்கும். ஆனால் அதெல்லாம் கண்டுக்காதீங்க, சவுண்டு ஃபுல்லாக அடக்கிடுங்க. அதான் கிளவியே வராது, அது வர்ற ஃபுட் ஸ்டெப்ஸ்லாம் எதுக்கு? அதனால் ஃபுல்லாக அடக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியே பண்ணுங்கள். அப்புறமேட்டிக்கு கைஸ் ப்ளீஸ் கைஸ் ஆதரவு கொடுங்க கைஸ். இந்த டெடி பியரை தூக்கிட்டு அது வாயிலே போகணும். தான் வாங்கிக்க. நல்லா இருக்கா?
சொட்டை எத்தனை வாட்டி நம்மளை கொண்டிருக்கோம் அது. சனி முடிச்ச நாய் செத்துப்போ. வரான் பாரு ஐபிஜி நவுந்து போடாடே. காய்ஸ் பாருங்கள் வந்துருச்சு. புழு மாரி ஊறிட்டு இருக்குது. நம்ம எடுத்தாச்சு, கீ எடுத்து என்ன பண்ணுறோன்னா இப்படி தூக்கி போட்டு அவ்வளோதான். செத்துட்டியா? செத்துப்போ. இதில் எதாவது இருக்கா? இதில் ஏதாவது இது பிள்ளைக்கு மட்டும் முடியல, ஆனால் உனக்குலாம் முடியிருக்கு பார்த்தியா? போ செத்துப்போ. இவ்வளோ ஏதாவது இருக்கா? இல்லை. வாங்க அப்படியே கீழே போகலாம். கீழே போனீங்கன்னாக்கா ஒன்றும் இருக்காது. நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன், அந்த பிக்சர் மட்டும் இருக்காது, எதுக்குன்னே தெரில. அது வேணால் இது பண்ண பாருங்க. காரு கீ அவ்வளோதான். நம்ம தான் கைஸ் அவ்வளோதான். எஸ்கேப் கண்டிப்பாக கன்ஃபார்ம். அப்படியே கீழே போனீங்கன்னா இது இருக்கும். இந்த கதவுல போய் வேணான்னு பார்த்துட்டு வந்துடலாம். இதுக்கு நம்மளுக்கு வந்துட்டு ஏதோ இல்லை. இங்கே ஒரு காய்ச்சல் இருக்குது. சூப்பர். நம்ம என்ன பண்ணுறோன்னா நேராக போயிட்டு இது உள்ள ஏதாவது இருக்கா? இல்லை. காக்கா என்ன வச்சுருக்கேன்? காக்கா கட்டிங் பிளேயர் வச்சுருக்கீங்களோ? இதுக்கு ஃபுட்டு மட்டும் ஒன்று வாங்குங்க கைஸ். ஃபுட்டு வாங்கிட்டு எடுத்து அது வாயிலே போட்டு நம்ம அதை எடுத்துகிட்டு போயிட்டு திறந்து விட்டுருலாம். வாங்க ஃபஸ்ட்டு கார்க்கு உள்ளார என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். நேராக போகலாம். எந்திராப்பா. அப்படியே கீழே இறங்கி கார் இருக்கா? கார்கிட்ட போயிட்டு அதை ஓப்பன் பண்ணணும். ஹேமர். ஐயோ வீட்டிஜியா ஐபிஜி உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குதுடா. அப்படியே நேரம் போகிறோம். சூப்பர். அப்படியே நேரம் போகணும். இங்கே என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. இங்கே ஒரு தர்பூசணி இருக்கும், நான் காணும். இது உள்ள என்ன இருக்குது? இது உள்ள ஃப்ரெஞ்சு காய்ஸ். அவ்வளோதான். செம்ம ரேரான பொருளாக கிடச்சிருச்சு. இங்கே ஒரு கன் பார்ட் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நேராக அப்படியே போகிறோம். போயிட்டு என்ன பண்ணுறோம்? மேலே போகணும் காய்ஸ். இப்போ மேலே போய் என்ன பண்ணணுன்னாக்கா அங்கே ஒரு கட்டை இருக்குது. ஆமாம், அங்கே ஒரு கட்டை இருக்குது. இதுக்கு முன்னாடி செக் பண்ணிவிட்டு நேராக போக வேண்டியதான். அப்படியே நேராக மேலே போ. மேலே போயாச்சுன்னு நினைக்கிறேன். மேலே போயாச்சு. அவ்வளோதாங்க வந்துட்டோம். மேலே வந்தாச்சா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா படக் இந்த மூணுமே உடச்சி விட்டாச்சு. அப்படியே அழகாக உழுது பாருங்க. இப்போ என்ன பண்ணணும்னா இது திறக்கணும். திறந்தா ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். அப்படியே தூக்கி போட்டு ஓடணும். இது ஓப்பன் பண்ண முடியா? அது இப்படி ஓப்பன் பண்ணலான்னு நினைக்கிறேன். இல்லைல்ல, முடியாதா? அதுதான் நம்ம அதை திறந்துட்டோம், அதனால இது ஓப்பன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் தெரில. இந்த ஹேமரை எடுத்துக்கிட்டே போவோமா? இப்போ இதை பாருங்கள். இது இப்போனா இந்த உள்ளார வந்துட்டு இது இருக்குது, சேஃப்டி இருக்குது. இதை தள்ளி விட்டு அப்படியே போகும். போனீங்கன்னா இப்போ என்ன பண்ணுன்னா கையில் ஹேமர் வச்சுக்கோங்க. திடீர்னு சொல்ல முடியாது, சொட்டை வந்தாலும் வந்துடும். மண்டையிலே தூக்கி போட்டு ஓடிடலாம். வரல, சொட்டை நிற்கிது. சொட்டை அப்படியே வந்துட்டு ரொம்ப அதுக்கு வந்துட்டு அப்படியே கோவம் வருது. பல்ல கடிச்சிக்கிட்டே அப்படியே பேசுது. யாட பாவி, என்னை இப்படி கிளிச் பண்ணிட்டு நிற்க வச்சு நீ என்னென்னமோ செய்கிறீங்களேடா அப்படிங்குது. நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே வரணும். இங்கே கிடையாதே. அட கருமா, இங்கே வரக்கூடாது காய்ஸ். இங்கே வரவே கூடாது. நான் அதுவும் சும்மா இங்கே வரேன். செக் பண்ணல, இங்கே வந்து செக் பண்ணிடலாம். ஒன்றுமே இல்லை. இப்போ அவங்க நேராக மேலே போகிறோமா? போயிட்டு ஒன்று அடிச்சுக்க யாரும் இல்லைடா ஐபிஜி. இங்கே யூஸ் பண்ணு. இப்போ தான் ஞாபகம் வருது கைஸ். அப்படியே இப்படி வந்து கீழே இறங்கி அப்படி போய் கீழே அந்த காக்கா இருக்கும்ல கைஸ், அந்த இடம் எங்கே இருக்கு? இங்கேயா? இல்லை இங்கே இல்லை. காக்கா இருக்கிற இடத்துல தான் நான் அதை யூஸ் பண்ணேன். ஆமாம். ஐயோ மறந்துட்டேனே காய்ஸ். இந்த கேம் ஆடியே வருஷம் ஆயிடுச்சு, அதனால மறந்துடுச்சு காய்ஸ். என்ன பண்ணுறது? சொட்டைகிட்ட போய் கேட்கலாமா? வாங்க. சொட்டையே இல்லை. ஐயோ எங்கே நான் போய் பார்ப்பேன். இங்கே தான் வரணும். அப்படியே நேராக போயிட்டு அப்படியே கீழே போயிட்டு திரும்பி அப்படியே கீழே போகிறோமா? அப்படியே இப்படி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் ஒரு மூட்டையை கட்டி வச்சுருவோம். கட்டுட்டோம். படக் அப்படி மூணுமே டப் வச்சா அப்படியே கீழே இறங்கி இப்போ இங்கே உள்ள ஹாஹாஹா இன்ஜின் பாட்டா ஹாஹாஹா. இப்போ என்ன பண்ணுறோன்னா இன்ஜின் பாட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இங்கே ஏன்டா போகிறாங்க அங்கே போகணும். அப்படி போயிட்டு அப்படியே மேலே போயிட்டு கீழே போயிட்டு என்ன பண்ணணும்னா கீழே எடுத்துகிட்டு போயிட்டு போட்டு வந்துடணும்.
வாங்க கைஸ், நல்லபடியாக போட்டுட்டு நல்லபடியாக இங்கேருந்து எஸ்கேப் ஆக போகணும். அதுக்கு முன்னாடி செத்துருவோம். நம்ம சொட்டையை சுட்டோன்னு வைங்களேன், அது வந்து அப்போ தான் நம்ம எஸ்கேப் ஆக போல் அது வந்து பார்க்கும். என்ன பார்க்காது, அங்கேயே கிளிச் ஆகி நிற்கும். இப்போ இது உள்ள ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாமா? எதுவும் இல்லை. அவ்வளோதான், அப்படி நேரம் போக வேண்டியதான். இதுக்குள்ளே கண்டிப்பாக ஏதாவது வச்சுருப்பாங்க. என்னடா டே, நம்ம சொல்கிற எதுவுமே கரெக்டாக இருக்க மாட்டேங்குது. சரி போகலாம் வாங்க கைஸ். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இதுதான் என்னோடய லாங் வீடியோ. இதுக்கு முன்னாடிலாம் போட்டிருக்கேன் வீடியோவை. யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் லைக்லாம் பண்ணிவிடுங்க. நான் இப்போ தான் வந்துட்டு யூடியூபே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு இப்போ 50 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கிறது தான் இப்போ நம்மளோட பெரிய ஏமே. ஐயோ இருமல்லாம் வருது. எம்மா என்னடா அது இப்படி பறக்குது? சரி பண்ண போட்டோம். கைஸ் இங்கே இருக்குது கைஸ் இருந்துச்சு. நம்ம எடுக்க வந்ததே இதுக்கு தான். நம்ம எது பேசணும். அங்கே பாருங்கள், அங்கே கன் பார்ட் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடும். இப்போ என்ன பண்ணால் நேராக இல்லை கீழே போயிட்டு அப்படியே திரும்பி அப்படியே காரை பார்த்தா பாரி போயிட்டு அது திறந்துருக்கா. ஐ சலக் டமுக் டமால். அவ்வளோதான் கைஸ். இது என்ன பண்ணால் இந்த மாதிரி தேவையில்லை. அப்படியே எடுத்து தூக்கி கிடாச்சிட்டு போயிடும். இந்த மாதிரி பார்க்கவே கூடாது. இங்கே ஏதாவது வச்சுப்பாங்களா? மோஸ்ட்லி இருக்காது. பரவாயில்ல போங்க. என்ன பண்ணணும் இப்போ எதுக்கு வந்தோம்? இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஃபுட்டு வேணும் கைஸ். இப்போ என்ன பண்ணணும்னா கீழே போகிறோமா, இங்கே என்ன பண்ணுறது? ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது கைஸ். ரிமோட் கண்ட்ரோல் என்ன பண்ணணும்னா எடுத்துகிட்டு போயிட்டு நேராக போயிட்டு கிட்ட வந்து யூஸ் தர யூஸ் தப்பித்தப்பன்னா தேவையே இல்லாத கருமாந்திரம்லாம் இருக்குது கைஸ். தேவையில்லை, தூக்கி போடுறோம். இது இனிமேட்டுக்கும் தேவையில்லை. பெப்பர் ஸ்ப்ரே எடுத்தால் கண்ணில் அடிக்கலாமா? ஜாலியாக இருக்கும் பேசுவாங்க. கண்ணிலே அடிக்கலாம். கண்ணை திறந்து இப்படி முழிச்சா பார்க்குறேன். ஆல்ரெடி உனக்கு கண்ணு தெரியாது, பரவாயில்ல அடிப்போம். புஷ் செத்துப்போ. புஷ் கண்ணை மூட மாட்டேங்கிற. புஷ் ஐயோ எம்டியா? சரி மண்டையில தூக்கி போட்டு போவோம். இந்த வாங்க. ஐயோ மண்டையிலே சொட்டையே காட்டவே மாட்டேங்குது. போங்க, கடுப்பாகுது. இங்கே ஏதாவது நல்லதாக செக் பண்ணலாமா? எதுவுமே இல்லை கைஸ். இப்போ கட்டிங் பிளேயர் வேணும்னா நம்மளுக்கு என்ன வேணும்? ஃபுட்டு தானே வேணும். ஃபுட்டு நம்ம தேடணும். ஃபுட்டே தேடாமல் இருக்கேன். இப்போ நம்ம இங்கே இன்னும் செக் பண்ணவே இல்லை. சரி இங்கே போய் என்னது இருக்கான்னு பார்க்கலாம். இது உள்ள எதாவது இருக்கா? எதுவும் இல்லை. இதுள்ள என்ன இருக்கும்னு நினைக்கிறேங்க, கமெண்ட் பண்ணுங்கள். என்ன இருக்குன்னு தெரில. அப்புறம் இது உள்ளே போயிட்டு ஐயோ வீட்டில் இப்போனா ஐபிஜி உனக்கு எங்கேயோ வச்சுருக்கடா. கண்டிப்பாக எங்கேயோ வச்சுருக்கடா. ஆஹா என்னடா இது பேர்ட் சீட்லாம் கிடச்சிருக்கு. அப்படியே இறங்கிட வேண்டியதான். இறங்கி போயிட்டு அவனுக்கு கொடுத்துட்டு வந்துடலாம். காக்கா கொஞ்சம் கை கொடுச்சி. காக்கா கொஞ்சம் பொறி கொடு. அப்படியே போயிட்டு அப்படி திரும்பி அப்படி போயிட்டு நேராக போயிட்டு அப்படியே வச்சிடணும். போ காக்கா வைக்கலையா? வரணும் நீனு தான். பாடி போயிடுச்சு. சனி மிச்ச காக்கா செத்து போட்டால் இருக்கு. வா கன் எடுத்துன்னு சுடுறோம் போகிற மண்டையில. அது சுட்டிங்கன்னா அப்படியே என்னமோ பஞ்சு மாதிரி பறக்குங்க. அது என்னன்னு தெரில, ஃபெதர்ஸ்ன்னு நினைக்கிறேன். நம்ம அது என்ன இலவோ. வாங்க போயிட்டு இதை கட்டிங் பிளேயர் எடுத்து கட் பண்ணிவிட்டு நம்ம சேஃப்கி அழகா தூக்கிட்டு வந்துடலாம். வாங்க. இது ஏன் சும்மா வந்து கடுப்பேற்றி இருக்கு? கீழே போ போய் தொலை மாட்டேங்க. கருமாதான் நம்ம எதுக்கு இங்கே வந்துட்டுருக்கோம்? மேலே சரி இது வரைக்கும் வந்துட்டோம். கட் பண்ணி விட்டோம். ஐயோ இப்போ எதுக்கு நம்ம இங்கே வந்தோம்? கருமாந்திரமே இதை கட் பண்ண வராங்க. நான் லூசு மாதிரி. சரி வந்ததான் வந்துட்டோம். கட் பண்ணி விடு. டபக் நல்லா இருக்குங்க அந்த ஸ்பார்க்கு. ஆனால் இந்த கேம் பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த கிராஃபிக்ஸ் கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலும் பரவாயில்ல. கேமுக்காக நிறைய செலவு பண்ணிருக்கானுங்க. இது ரெண்டுமே போயிடுச்சுன்னா இப்போ ஒரே ஒரு கீ தானே வேணும். பேட்லாக் கீ, ஹேமரும் ஒரே ஒரு கீ மட்டும் வேணும். பரவாயில்லையே, இதுவே பரவாயில்லையே.
நல்லா தான் இருக்கும். ஹேமரும் இதுக்கும் வேணும், அது கட் பண்ணி விட்டாச்சு. கீழே இருக்கிறதோ கட் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன அதான் நினைக்கிறேன், அவ்வளோதானே. சரி, இப்போ வந்து இந்த சேஃப் கீ எடுத்துகிட்டு போயிடலாம். இதை பாருங்களேன், தானாகவே முடிக்குது எப்படின்னே தெரில. சென்சார் ஏதாவது வச்சுருக்கான்னு தெரில. கிளவி பெட்டி உதவுது. டமால் போனீங்கன்னாக்கா சேர் இருக்கும். கட்டு டமால். சரி, போகலே. இப்போ போயிட்டு என்ன பண்ணுறோன்னா, இதை போயிட்டு கரெக்டாக சேஃப் கீ அப்படின்னு இருக்கும். சேஃப் பிளேஸ் இருக்கும். சொட்டை அப்படியே பார்க்குது, என்னடா கையில் எடுத்துகிட்டு போகிற, நீ அன்லாக் பண்ணிட்டு போடாடே, சாவையாவது அடுறா, ஒரு நிமிஷத்துக்கு உன்னை தொல்லை பண்ணாமல் இருப்பேன், ஆனால் அதுக்கப்புறம் வந்து அடிப்பண்டா அப்படின்னு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை கிளவே, வாய்ப்பே இல்லை. என்ன பண்ணுற, வாய் மூடிட்டு அப்படின்னு நில்லு. வாங்க நம்ம போயிட்டு ஓப்பன் பண்ணுவோம். காக்காக்கானா கொழுப்பு அதிகமாக இருக்குங்க. அது எடுக்க போனால் எதுவும் கொத்துது சும்மா, அது பொருள் மாதிரி. இது என்னடா ரஸ்டி பேட்லாக்கியா, இது எதுக்கு யூஸ் ஆகும்னு தெரியலையே. சரி வாங்க அதுக்கு போய் ட்ரை பண்ணலாம். அந்த கதவு கிட்ட இருக்குல்ல, அதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓ, பேட்லாக்கி தான் இது வேணுமா? அப்போ ரஸ்டி பேட்லாக்கி எதுக்கு யூஸ் ஆகும்? எனக்கு தெரிஞ்சு கீழே போய் யூஸ் ஆகும், கீழே அண்டர் கிரவுண்டில் தான் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். சரி, எதுக்கும் யூஸ் ஆகுது, தூக்கிக்கிறா. இப்போ நம்ம இதை போய் திறந்து விட்டு வந்துடலாம். நம்ம கை தான் சும்மாவே இருக்காதே, சும்மா திறந்து விட்டு போயிடலாம். திறந்தாச்சு. இந்த கன் பார்ட்லாம் எங்கே இருக்குன்னு தெரில. சரி வாங்க கன் பார்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நெக்ஸ்ட்டு வந்துடும். வடக்காரும் நம்ம இது ஒரு சுற்றிட்டு அப்படி நேராக போகிறோம். நேராக போயிட்டு அப்படி திரும்பி இங்கே வரணும். இல்லை கீழே அப்படி நேராக போயிட்டு இப்படி திரும்பி, நேராக இப்படி போயிட்டு திரும்பி, நேராக இப்படி போயிட்டு திரும்பி, அப்படியே நேராக இப்படி போயிட்டு அங்கே வச்சுட்டு நேராக அப்படி திரும்பி, அப்படி இப்படி திரும்பி, நேராக போயிட்டு அப்படி இப்படி திரும்பி. இது என்ன தெரியுது? இப்போ இது கார்கி இங்கே ஏதாவது வச்சுருக்கீங்களா? இல்லை, ஐயோ ஆல்ரெடி பார்த்தாச்சு, ஞாபகம் வந்து எதுவுமாயிடுச்சு கைஸ். இப்போ நம்ம வந்துட்டு கிராணி மட்டும் உயிரோடு இருந்தால் தாங்க நல்லாயிருக்கு. கிராணியை கிளிச் பண்ணிட்டு விளாட்றதுனால கேவலமாக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது கிளிச் ஏதாவது தெரியும்னா சொல்லுங்கள். இப்போ பேட்லாக்கி இந்த மாதிரி வந்துட்டு ஒரு இடத்துல சேஃப் இருக்குல்ல, சேஃபான அந்த பெட்டி, அந்த பெட்டி காய்ச்சல் கிடச்சிச்சு. அந்த பெட்டிக்குள்ளார யூடியூப்பில் பார்த்தேன் அந்த மாதிரி. ஆனால் வந்துட்டு அதுக்கான பொருள்லாம் நம்மள்ட்ட இல்லை கைஸ். அது எப்படி பண்ணணும்னு மறந்துட்டேன். உங்களுக்கு ஏதாவது கிளிச்சு தெரிஞ்சிச்சுன்னா வந்துட்டு கமெண்ட் பண்ணி விடுங்க. நம்ம அந்த கமெண்ட்டை பார்த்து தெரிஞ்சுப்போம். அதே மாதிரியே வீடியோ போடும். அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு வேணும்னா ஹார்ட் மூட்லேயும் ஆடுவேன் நான். ஹார்ட் மூடில் எக்ஸ்ட்ரீம் மூட் வரைக்கும் நம்ம போகலாம். ஓகேவா? எனக்கு உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தாச்சா கிளம்பு. உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே. நான் அப்புறம்னா கண்டிப்பாக உங்களுக்காக வீடியோ எடுத்து போடுவேன். எல்லா இடத்துலையும் பார்த்தாச்சு. இப்போ என்ன பொருள் எடுக்கணும் தெரியலையே. ஐயோ இப்போ என்ன பண்ணணும்னு தெரில. சரி வாங்க நேராக போவோம். இங்கே ஏதாவது இருக்கா? என்னடா இது சும்மா விழுது, இது இருக்கா? இது இல்லை. கீழே ஏதாவது வச்சு என்னடா இது? ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னடா இது? ஓ இது இப்படி அப்படி அப்படி அழுத்தினா அப்படி டவுக். ஓஹோ, கீழே ஏதாவது வச்சுருக்கியா? ஒன்றும் இல்லை. ஓகே, கடுப்பாக இருக்குது காய்ஸ். கிராணியே இல்லாமல் ஒரு மாதிரி போராக இருக்குது. கிராண்டி அன்லாக் பண்ணலாமா? அது கன் பீஸ்லாம் வேணும். கன் பீஸ்லாம் எங்கே போய் எடுக்கிறது? கன் பீஸ் எங்கே இருக்குன்னு தெரில. சரி இங்கே நம்ம இங்கே இருக்குது. இதில் போட்டிருக்க பாருங்கள். இதுக்கு முன்னாடி வந்தவன் என்ன போட்டிருக்கான்னா, சொட்டை ஒரு மொட்டை, மண்டையில் மூளைக்கு பதிலாக மண் இருக்குது, மூளையும் இல்லை முடியும் இல்லை அப்படின்னு சொல்லி யாரும் எழுதி வச்சுருக்காங்க. வந்த சொட்டை மொட்டை வருவான், வாரம் மொட்டை வருவாங்க. 2 பேரும் பார்த்துட்டு டான்ஸ் ஆடுவாங்க. இப்போனா பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. டான்ஸ் ஆடிட்டு இப்போனா ஒரு நாள் வந்துட்டு என்ன பண்ணிட்டான், மொட்டைக்கு வந்துட்டு இப்போனா பாத்ரூம் போயிட்டுருக்க போல் கிளவி வந்துட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டா. அதுக்காக வந்துட்டு மொட்டை ரொம்ப கடுப்பாயிட்டான். மொட்டை என்ன பண்ணிட்டான், குரோபாரை தூக்கிட்டு வந்து அடிக்க வந்தான் பாரு. சொட்டை போச்சு. இப்போ இருந்தால் மொட்டை சொட்டை டமால்னு அடிச்சு சாவடிச்சிச்சு. அது எலும்பு கூட இருக்குது கைஸ். அதை வேணால் காட்டுறேன், கண்டிப்பாக காட்டுவேன். அந்த எலும்பு கூட
கீழே எப்போ போகிறோமோ அப்போ நான் உங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கும் போல் காட்டுறேன். மண்டையிலே போட்டு டம்கால் போட்டு அடிச்சிச்சு பாருங்கள். எவ்வளோ ஒரு சேட் ஸ்டோரியாக அவன் வந்து எழுதியிருக்கான் பாருங்கள். ரொம்ப சேட் ஸ்டோரியாக இருக்குது. ரொம்ப சேட் ஸ்டோரியாக இருந்துச்சுன்னா ரெட் கலர் ஹார்ட் இருக்குல்ல, அது வந்துட்டு போட்டு விடுங்க. ரெட் கலர் ஹார்ட். இது மிஸ்ஸிங் பீஸா தேரா இங்கே தான் இருக்கா? இது எதுக்கு யூஸ் ஆகும்னு தெரில கைஸ். கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் வந்துட்டு கிறிஸ்மஸ் வந்துச்சுல, அந்த கிறிஸ்மஸ் இது மட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக ஆடி காமிச்சே தீரும் கைஸ். கைஸ் ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது, பொருள் எதுவுமே இல்லை கைஸ். அதுவும் இல்லாமல் உங்களை எப்படி கூப்பிட்றது, காய்ஸ்ன்னு கூப்பிட்றது நல்லா இருக்கா இல்லை எப்படி கூப்பிட்றது நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். நேராக போகிறோம், அப்படியே போகிறோம், எதுவுமே இல்லை, அப்படியே போயிடுவோம். கீழே பாருங்கள் எவ்வளோ ரத்தம், என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்கு பாருங்கள். 2 காய்ச்சல் இருக்குது. ஓகே இங்கே ஒரு எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லையே. இங்கே ஒரு இது அங்கே தானே போடணும். இது போட்டால் ஒன்றுமே வரமாட்டேங்குது. அப்புறம் எதுக்கு இது எதுக்குன்னு தெரியலன்னா இப்படி தூக்கி போட்டு போயிடணும். இங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இதுலேயும் ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லையா? அடக்காரமோ எதுவுமே இல்லை. தூக்கி போடுற பொருள் இங்கே வந்துருக்கு. இங்கே இது உள்ளே போடு, அப்படியே மூடு. உள்ளே போகல கைஸ். சூப்பர். இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த தேவையில்லை அதை கட்டை எடுத்து மண்டையில் போடலாம். இருந்தாலும் பரவாயில்ல வேணாம். இங்கேயும் தரவாக செக் பண்ணிக்கலாம். இங்கே தான் இருக்கா, இங்கே தான் இருக்கா, எதுவும் இல்லை, எதுவும் இல்லை, எதுவும் இல்லை. இது என்ன இது புதுசாக இருக்குது? இது பீஸ் இல்லையா? ஓகே கண்ணாடி யாரும் உடச்சி விட்டு வச்சுருக்கு லூஸு. கிளவி எப்படியோ பார்க்குறாங்க மேடம். ஆய் வருது அடிக்குது அர்ஜென்ட்டாக, அதனால அப்படி நிற்கிது. வேறு கிளிச் பண்ணிட்டீங்களேடா, எனக்கு ஆய் வருதுடா அப்படிங்குது. ஐயோ சொட்டையை பார்த்தா பாவமாக இருக்கு கைஸ். நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்துட்டு அன்லாக் பண்ணி விட்டுலாமா? இன்னும் அப்படி தான் இருக்குது, பாவமாக இருக்கு கைஸ் அது பார்த்தாலே கைஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒன்றுமே கிடைக்கலன்னு வைங்க, உங்களுக்காக கண்டிப்பாக இது இப்போ நான் சொல்கிறது இன்னும் காக்காக்கு வந்துட்டு இது பேர்டாடா டே. காக்கா சொட்டை வளர்க்குறதுலாம் பேர்டா? மான்ஸ்டர்ரா, சொட்டை வளர்க்குறது எல்லாமே மான்ஸ்டர் வந்துட்டு. என்ன இப்போ எனக்கு தோணுதுன்னா இங்கே பாருங்கள், இங்கே தான் வந்துட்டு இது இருக்கும் பாருங்கள். மொட்டையோட எலும்பு கொடுருக்கா பார்த்தீங்களா? நான் சொன்னது உண்மை தான். இப்போ நம்புறீங்களா? வாங்க போகலாம். இப்போ நம்மளுக்கு எஸ்கேப் பண்ணுறதுக்கு பொருள் எதுவும் கிடைக்கலன்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா கைஸ், இது கிறிஸ்மஸ் ஈவில் வந்தது கைஸ். அந்த இது பூட்ஸ் மாதிரி இருந்ததுல, அது கிறிஸ்மஸ் ஈவில் வந்தது. அது எடுத்துட்டானுங்க, ஆனால் அது வந்துட்டு அப்டேட்டே பண்ணாமல் அப்படி வச்சுருக்காங்க நியூஸுங்க. இப்போ நம்ம வந்துட்டு தப்பிக்க முடியலன்னா உங்களுக்காக சொட்டைக்கு வந்துட்டு சொட்டை கையால் நம்ம அடி வாங்குகிறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இல்லை ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்பைடர்கிட்ட அடி வாங்குகிறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மொட்டைகிட்ட அடி சொட்டைகிட்ட அடி வாங்குவோம். சொட்டைன்னு குழப்புது கைஸ். மொட்டைக்கும் சொட்டைக்கும் ஒரு நல்ல பேரை கமெண்ட் பண்ணுங்கள். மொட்டை சொட்டைங்கிறதே நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் குழப்புது. மொட்டை யார் சொட்டை யாருன்னு. ஏன்னா சொட்டைக்கும் முடியல மொட்டைக்கும் முடியலங்கிறதுனால எது மொட்டை எது சொட்டைங்கிறது கண்டுபிடிக்க முடியல. அதான் சரி வாங்க, இவன்ட்டு எதுவும் கிடைக்கல. இவங்க வந்து உங்களுக்காக அடி வாங்கி காட்டியே தீர்வுன்ற முடிவில் இருக்க போகிறாங்க. நாங்கள் அடி வாங்குவோம். நேராக போனீங்கன்னா இன்னும் நேராக போனீங்கன்னா ஒன்றும் இருக்காது. இப்படி போய் திரும்பிங்கன்னா சொட்டை இருக்குல்ல, சொட்டை வீட்டுக்கு போகிறதுக்கான வழி இது. இப்போது இந்த காரே எப்படி தெரியுமா கிடச்சிது? இவன் நம்ம முன்னாடி ஒரு கேரக்டர் இருப்போம் கைஸ், அவனோட கார் தான் இது. முன்னாடியே ஒரு கேரக்டர் இருப்பான்ல, அவனோட இங்கே வந்து செத்து போயிருப்பான். அவன் தான் இந்த ஸ்டோரி எழுதியிருப்பான், அவனோட கேரக்டர் தான். சரி வாங்க போவோம். வருது கிளட்டு எப்படி துரத்திட்டு வந்து போயிருந்தீங்க? இதுக்குள்ளே ஸ்க்ரூ ட்ரைவர் தேவையில்ல. ஆமாம், இங்கே தான் இந்த கட்டையை வைக்கணும். பசங்க இதே பண்ணிட்டு போயிடலாமே. கட்டை இன்னொன்று இருக்குது, வெறும் அந்த செயின் மட்டும் கண்டுபிடிச்சா போயிடலாம். அப்படி இதுவே கண்டுபிடிக்க முடியா? இல்லை செயின் வேறு ஒரு
கைஸ், டே 2 கைஸ். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். கைஸ் அழுவும் நினச்சிங்களா? அழுவ மாட்டான் கைஸ். இந்த வீரன் திருப்பி வருவான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இப்போனா இல்லைனாக்கா இந்த கிராணி விட்டு திருப்பி வந்துடும் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து மண்டையிலே அடிக்கும். எப்படி திரும்ப அடிக்கும்? இப்போ காட்டுறேன் பாருங்க. மண்டையிலே அடிக்கும் பாருங்கள். இப்போ நான் காட்டுறேன், எப்படின்னு காட்டுறேன். சொட்டை இங்கே தான் இருக்கியா? இல்லை இங்கே இப்போ சாப்பிட்றனா நான் சொல்கிறது, நீங்கள் லைக் சப்ஸ்கிரைப். சொட்டை போகுது. சொட்டை குளிர்ச்சி. ஓமை காட் அப்பாடிட்டம்மாள். இப்படி தாங்க அடிக்கும். இந்த மாதிரி அடித்து சாவடிச்சிடும். அவ்வளோதான் கைஸ். பாய் காய்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் கைஸ். பாய் பாய்.